ஒவ்வொரு ஊர்லயும் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒருத்தன் இருப்பான். அவன் பேசுனா சிரிக்குவாங்க. அவன் என்ன சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. அவன் பிரயோஜனை இல்லாதவன்னு நினைப்பாங்க. நம்ம வெறிப்பாலம் ஊர்ல இருக்கிற வெங்கலப்பா கூட அப்படிதான். அந்த ஊர்ல ஐஸ் வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிற சித்தையா கடைக்கு வந்தான் வெங்கலப்பா. என்ன வெங்கலப்பா, என்னவோ வழி தவறி வந்திருக்கிற மாதிரி இருக்கு. வழி தவறி வரல சித்தப்பா, உங்ககிட்ட வேலை கேட்கலான்னு வந்தேன். டேய், நீ என்னடா வேலை செய்வ? நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன் சித்தப்பா. ஆமா, உங்ககிட்ட என்ன வேலை செய்ய சொல்றது? நீ பேசுறதுக்கு தான் சரி, வேலை செய்ய சரியா? ஐயோ, நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் கண்டிப்பா செய்றேன். என்னவோ சொல்றியேப்பா. என்னோட பேரு வெங்கலப்பா. எங்களுக்கும் தெரியண்டா உன் பேரு லப்பா இல்ல வெங்கலப்பான்னு. நீ வெறும் வார்த்தையிலேயே பெரிய கோட்டையே கட்டி முடிச்சிருவேன். உன்னை பத்தி எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊரு ஜனங்க எல்லாருக்குமே தெரியும். இங்க பாருங்க சித்தப்பா, எப்பவுமே யாராவது என்கிட்ட வேலை சொன்னாதானே நான் வேலை செய்வேனா இல்லையான்னு தெரியும். யாருமே எந்த வேலையும் சொல்லாம நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னா எப்படி தெரியும்? இங்க பாருடா, நீ இப்பவே ரொம்ப தூரம் பேசிட்ட, முதல்ல இங்கிருந்து கிளம்பிப்போ அப்படின்னு அவனை அங்கிருந்து துரத்துனாங்க. இப்படி அங்கிருந்து வெங்கலப்பா கிட்டையா கிட்ட வந்து அவங்கிட்டயும் அப்படிதான் கேட்டான். கிட்டையாவும் வேலை இல்ல என்னோட மல்லிகை கடையில அப்படின்னு அனுப்பிட்டான். அவனும் ரொம்ப கவலையோட வீட்டுக்கு திரும்பி போனான். ஏம்பா, இன்னைக்காவது இந்த ஊருக்குள்ள யாராவது வேலையை கொடுத்தாங்களா? இல்லம்மா, யாருகிட்ட போய் நான் வேலை கேட்டாலும் நீ எந்த வேலைக்கும் உபயோகம் வராதவன், உனக்கு வேலை இல்ல அப்படின்னு திருப்பி அனுப்புறாங்க. அம்மா, நான் எங்க போனாலும் எல்லாரும் இப்படிதான் என் மனசு வலி எடுக்கிற மாதிரி பேசுறாங்க. எனக்கு புத்தி இருந்தாலும் எனக்குன்னு ஒரு சரியான அடையாளம் இல்லனா தப்புதானம்மா. கவலைப்படாதப்பா, உனக்குன்னு ஒரு நல்ல நாள் வரும். எப்பமா எனக்குன்னு நல்ல நாள் வரும்? அதுக்குன்னு நான் கொலை பண்ணணுமா, இல்ல திருட்டுத்தனம் பண்ணணுமா, இல்ல ஏதாவது சொல்லி சண்டை போடணுமா, இல்ல கத்திய வச்சுக்கிட்டு சுத்துறானே அந்த நாராயண மாதிரி இருக்கணுமா? சொல்லுங்கம்மா, எந்த வேலை செஞ்சா இந்த ஊருக்குள்ள எனக்கு நல்ல பேரு வரும்? நீ உண்மையிலேயே ரொம்ப பெரிய புத்திசாலிப்பா, நீயே யோசி. இந்த ஊரு ஜனங்க நீ எந்த வேலைய செஞ்சா எல்லாரும் உன்னை புத்திசாலின்னு சொல்லுவாங்கன்னு யோசி. அதாம்மா நானும் யோசிக்கிறேன். இங்க பாருப்பா, நான் வேலைக்கு கிளம்புறேன். உனக்கு பசி எடுத்தா சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிடு. என்னோட தங்கம் அம்மா. இப்படி கௌரம்மா வேலைக்கு கிளம்பி போனாங்க. வெங்கலப்பா நின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். நான் கெட்டவனா ஆகணும்னு யோசிக்கல, இந்த ஊரு ஜனங்களை என்ன திரும்பி பார்க்கணும்னு தான் யோசிக்கிறேன். அதுக்காக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும். அப்பதான் இந்த ஊரு ஜனங்களுக்குள்ள மாற்றம் வந்து எல்லாரும் என்ன திரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான். இப்படி கொஞ்ச நேரத்திலே அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. யோசிச்சு யோசிச்சு ஒரு முடிவெடுத்தான். எனக்கு வந்த யோசனைப்படி செஞ்சா ஊரு ஜனங்க எல்லாம் என்ன திரும்பி பாப்பாங்க. சித்தையா ஐஸ் வியாபாரி கடைக்கு போய் அங்கிருந்து ஐஸ திருடி எடுத்துட்டு வந்து தண்ணியில தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தான். அதே மாதிரி மல்லிகை கடை கிட்டையா கடைக்கு போய் சர்க்கரைய கொண்டு வந்து சர்க்கரையையும் தூக்கி யாருக்கும் தெரியாம ஆத்துல போட்டுக்கிட்டு இருந்தான். இப்படி ஒரே மாதிரி குணம் இருக்கிற ரெண்டு பொருளுங்களை கொண்டு வந்து அவன் தண்ணியில தூக்கி போட்டான். சித்தையாவுக்கு அவனோட கடையில இருந்து யாரு ஐஸ் திருடுறாங்கன்னு புரியல. அதே மாதிரி கிட்டையாவுக்கும் அவனோட கடையில இருந்து சர்க்கரையை யாரு திருடுறாங்க அப்படின்னு அவனுக்கு தெரியவே இல்ல. அங்க சேர்ந்த ஊரு ஜனங்க எல்லாருமே இங்க ஒரு திருடன் இருக்கான், அவன் யாருன்னு தெரியல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது வெங்கலப்பா தானா முன்னாடி வந்து, தப்பு பண்றவங்க கையில இருந்து அவங்களுக்கு தேவையான பொருளே மாயமாகும். ஆமா, நான் ஐஸ் வியாபாரத்தை செய்யறேன், அதை தவிர வேற எந்த தப்பும் நான் செய்யலையே. நான் கூட அவ்வளவுதான் மல்லிகை பொருளுங்க கூட சேர்ந்து சர்க்கரையும் சேர்த்து வித்துக்கிட்டு இருக்கேன். எதுவுமே மாயமாகல, சர்க்கரை மட்டும்தான் மாயமாகுது. அப்படின்னா இது உண்மையிலேயே யாரோ திருடங்க செய்யற வேலைதான். முதல்ல நம்ம திருடங்களை பிடிக்கணும். திருடன்னு நம்ம எதுக்கு நினைக்கணும், பேயின்னு எதுக்கு நினைக்க கூடாது? இந்த வார்த்தையை கேட்ட ஊரு ஜனங்கள்ல பேய் எதுக்காக இந்த மாதிரி வேலை செய்ய போகுது, பேய் எங்க இருந்து வருதுன்னு சிரிச்சாங்க. அதுலயும் கொஞ்சம் பேரு பயந்தாங்க, அதுலயும் சில பேர் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. மாற்றம் வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். ஊருக்குள்ள பேய் சுத்துது, தப்பு பண்ணவங்க கிட்ட இருந்து அவங்களுக்கு பிடிச்ச பொருளை பேய் எடுத்துட்டு போகுதுன்னு எல்லாரும் என்ன நம்பிட்டாங்க. இந்த நேரத்துல உண்மை வெளியே விழுந்தா அப்படின்னு அவனோட தப்ப கூடிய சீக்கிரம் சொல்லலான்னு முடிவெடுத்தான். ஒரு நாள் ஊரு ஜனங்க எல்லாரையும் பஞ்சாயத்து ஆபீஸுகிட்ட வர சொன்னான். ஏண்டா வெங்கலப்பா, எதுக்காக எல்லாரையும் இங்க வர வச்சிருக்க? இங்க பாருடா, வியாபாரம் நடக்கிற நேரம் இது. இந்த நேரத்துல வர சொன்னா என்னோட வியாபாரம் எப்படிடா நடக்கும்?
ஆமாண்டா தம்பி, இத்தனைக்கும் என்ன எதுக்குடா வர சொன்ன? ஊருக்குள்ள சக்கரை ஐஸ் காணாம போதே, அது பேய் செய்யற வேலை இல்ல. அப்படியா? அப்போ யாரு செஞ்சா? என்னோட வேலைதான். நான் தான் திருட்டுத்தனம் செஞ்சேன். ஆமா, நீ எதுக்காகடா திருட்டு வேலை செஞ்ச? பணத்துக்காக தான் ஆயிருக்கும். இன்னும் எதுக்காக செய்ய போறேன்? உண்மையாடா வெங்கலப்பா? ஐயா, பணத்துக்காகலாம் பண்ணலங்க ஐயா. அப்புறம் வேற எதுக்காகடா நீ திருட்டுத்தனம் செஞ்ச? நீங்க யாருமே என்ன ஒரு மனுஷனாவே பார்க்கல. நீங்க என்ன மனுஷனா பார்க்காததுனால தான் நான் இன்னைக்கு இந்த தப்ப செஞ்சிருக்கேன். ஒரு ஜனங்க ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. ஐஸ் சக்கரை அதோட ரெண்டு ஸ்வபாவமும் ஒரே மாதிரி தான். அது என்ன சொல்லுங்க பாக்கலாம்? ரெண்டுமே கரைஞ்சு போகும். ஆமாந்தானே? அது கரைஞ்சாதான் அதுக்கு அழகு. மனுஷங்களோட மனசு கரைஞ்சாதான் எனக்கும் நல்லது. நீ திருடனானது தப்பு இல்லடா. நீ சொன்ன விஷயத்த நாங்க எல்லாம் யோசிச்சே ஆகணும். இதுக்கப்புறம் திருட்டு வேலை எல்லாம் விட்டுரு. உனக்கு ஊருக்குள்ள கண்டிப்பா வேலையை கொடுக்கணும். ரொம்ப நன்றிங்க ஐயா. அது சரி வெங்கலப்பா, இத்தனை நாளா திருடுன சக்கரை ஐஸ் கட்டி எல்லாம் எங்க வச்சிருக்க? எடுத்துட்டு வந்து கொடுத்துரு அவங்களுக்கு. அப்படியா? அப்படின்னா 2 பேரு வேலைக்காரங்க வேணும். 2 பேரு வேலைக்காரங்கன்னு சொன்ன உடனே ஊரு ஜனங்க எல்லாம் ஆச்சரியமா பார்த்தாங்க. 2 பேரு வேலைக்காரங்களா? அவங்க எதுக்குடா? எதுக்குன்னு கேக்குறீங்க? சக்கரையும் ஐஸையும் தூக்கிட்டு வர. என்ன சொல்ற வெங்கலப்பா? நீ என்ன சொல்றேன்னு எங்களுக்கு யாருக்குமே புரியல. உங்களுக்கு யாருக்கும் புரியலன்னா என் கூட வாங்க, காட்டி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி வெங்கலப்பா ஒரு ஜனங்களை ஆத்தங்கரைக்கு கூட்டிட்டு போனா. ஐயா, ஐஸ் சக்கரைய நான் இந்த தண்ணில தான் போட்டேன். அதுங்க கீழே போயிருக்கோம்ல, அதுங்கள மேலைக்கு கொண்டு வரணும்ல, அதுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன். ஜனங்க வெங்கலப்பாவை அப்பாவியா பார்த்தாங்க. டே பைத்தியக்காரா, ஐஸ் கட்டி சக்கரைய தண்ணிக்குள்ள போட்டா அதுங்க கரைஞ்சு போவாம கீழே போவோன்னு எப்படிடா யோசிச்ச நீ? ஐயா, ஐஸ் நம்மளுக்கு தண்ணியில இருந்து தானங்க ஐயா வெளியே வருது. ஆமா, அந்த ஐஸ வெயில்ல வச்சா மட்டும் தானே கரையும். இவ்வளோ தண்ணியில போட்டா எப்படிங்க ஐயா கரையும்? கட்டியா தானே இருக்கும். சரி, அப்போ சக்கரையில கொஞ்சோண்டு தண்ணி ஊத்துனா கட்டியாவும், இவ்வளோ தண்ணி இருக்கும்போது சக்கரையை கொட்டினா கட்டியா இல்லாம இருக்குமா? வார்த்தையை கேட்டு கிட்டையவுக்கே பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஆமா, என் பேரு செப்பண்ணாதான். ஆமா, என் பேரு செப்பண்ணாதான். ஆமா, என் பேரு அப்படின்னு சொன்னதே சொல்லிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அன்னையிலிருந்து வெங்கலப்பாவுக்கு சொன்ன வேலைய சொல்லிட்டு போகாம சொந்த வேலைய பக்கத்திலே நிக்க வச்சு செய்யற மாதிரி ஊரு ஜனங்க முடிவெடுத்தாங்க. பாத்தீங்களா, எனக்கு புத்தி இல்லைன்னு ஊரு ஜனங்க எல்லாருமே இத்தனை நாளா எனக்கு வேலை கொடுக்காம இருந்தீங்கல்ல, இன்னைக்கு பாத்தீங்களா என்னோட புத்திசாலித்தனத்தை? இனிமே நான் வேலை செஞ்சு அந்த காசுல எங்க அம்மாவை சந்தோஷமா பாத்துக்குவேன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான். இப்படி வெங்கலப்பா ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போய் காசை கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தான். பையனோட புத்திசாலித்தனத்தை பார்த்து அவங்க அம்மாவும் ரொம்பவே பெருமைப்பட்டாங்க. வீரா அப்படின்னு திருட இருந்தான். அவன் சின்ன சின்ன திருட்டுத்தனம் செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஒரு நாள் வீராவுக்கு ரொம்பவே பசி எடுத்தது. ஆனா அவனுக்கு சாப்பிடுறதுக்கு எதுவுமே இருக்கல. ஐயோ, எனக்கு ரொம்ப பசி எடுக்குது, இப்ப என்ன பண்றது? நான் ஏதாவது செஞ்சு என் வயிற்ற நிறைச்சே ஆகணும். பகலா இருந்தா கோயிலுக்கு போய் பிரசாதத்தை திருடி சாப்பிட்டு இருப்பேன். ஆனா இப்ப என்ன பண்றது? சரி, என்ன ஆகணுமோ அது நடக்கட்டும். என்ன வீட்டுக்கு போய் சாப்பாடு திருடி சாப்பிடணும். இல்லனா வயிற்றுல இருக்கிற எலிங்களுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சத்தியம் வீட்டுக்கு போனா. ரோட்ல யாருமே இருக்கல, எல்லாமே சைலண்டா இருந்தது. எந்த சத்தமும் போடாம நிதானமா சத்தியம் வீட்டுக்குள்ள போனா. சத்தியம் காலிலேக்கு அப்படின்னு சாப்பாடு வச்சிருந்ததை போட்டு வயிறு நிறைய சாப்பிட்டான். வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு அங்கிருந்து எந்திரிச்சு வீட்டுக்கு கிளம்புனான். அப்பா, என்னோட பசி இன்னைக்கு தீந்துச்சு. இன்னும் நாளைக்கையோட கதைய நாளைக்கு பாத்துக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வீரா நடந்து வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்தி படுத்துக்கிட்டான். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போய் திருட்டுத்தனம் செஞ்சு சாப்பிடுறதே அவனுக்கு பழக்கமாயிடுச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க எப்பவுமே எங்க வீட்டுல இருக்கிற சாப்பாடு காணாம போதே, யார் இந்த வேலையை செய்யறது? இன்னைக்கு எப்படியாவது அவங்கள கண்டுபிடிச்சே ஆகணும்னு ஊர் ஜனங்க எல்லாரும் கூட்டம் கூடி பேசிக்கிட்டாங்க. ஐயோ, நான் மாட்டிக்கிட்டேன்னு எல்லாரும் இங்க இருக்காங்க, என்ன பண்றது? டேய் நாசமா போனவன, நீதானாடா எங்க வீட்டுல இருந்து சாப்பாட திருடி சாப்பிடுறது? உன்னால என் பொண்டாட்டி நைட்டு நேரத்துல நான் தான் எந்திரிச்சு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு காலி பண்றேன்னு சண்டை போடுறா. உன்னை நான் சும்மா விட மாட்டேன், நில்றாங்க. ஐயோ சத்யாண்ண, உங்க வீட்டுல யாரோ சாப்பாட திருடுற மாதிரி எங்க வீட்லயும் நான் வைக்கிற சாப்பாடெல்லாம் காணாம போகுது.
அதுக்குதான் அந்த திருடன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தேன். டேய், திருடன் நீதான்னு எனக்கு எப்பவோ தெரியும். இருந்தாலும் ஊர் ஜனங்களுக்கு இந்த விஷயம் தெரியணும் தான் நான் சும்மா இருந்தேன். நீ என் வீட்டுக்கு முந்தா நேத்து சாப்பிட வந்தியே, அப்போ உன் கையில இருந்த கர்ச்சிப்பை நீ விட்டுட்டு போயிருக்க. அந்த மாதிரி கர்ச்சிப்பை நீ மட்டும்தான் உபயோகம் பண்ணுவ. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு கூட எதுக்காக தெரியுமா யாருகிட்டயுமே சொல்லாம இருந்தேன். உன் மேல நான் பொய்யா பழிய சுமத்துறேன்னு எல்லாரும் நினைச்சுக்குவாங்கல்ல, அதனாலதான் சும்மா இருந்தேன். இப்படி ஊரு ஜனங்க எல்லாருமே வாய்க்கு வந்தபடி வீராவை திட்டிக்கிட்டு இருந்தாங்க. வீரா அத பத்தி கவலைப்படாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். இப்படி அந்த ஊரு ஜனங்க எல்லாருமே வீராவை எங்க பார்த்தாலும் திருடன் திருடன் அப்படின்னு திட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஊரு ஜனங்க அவனை பார்த்து திருடன்னு சொன்னாலும் அத பத்தி கவலைப்படாம ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஊரு ஜனங்க பஞ்சாயத்தே கட்டகிட்ட நின்னுக்கிட்டு குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அட, இந்த ஊரு ஜனங்க என்ன குசு குசுன்னு பேசுறாங்க, என்ன பேசுறாங்கன்னு காது கொடுத்து கேக்குறேன் அப்படின்னு காதை கொடுத்தான். இந்த ஊரு ஜனங்களுக்கு தெரியாம மறைஞ்சு நின்னு அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டான். அமலம்மா பக்கத்து ஊருக்கு ஒரு சாமியார் வந்திருக்காரா, அவருக்கு ரொம்ப சக்தி இருக்கான். ஆமா பாரிஜாதா அக்கா, நானும் கேள்விப்பட்டேன். அவங்க பெரிய சுவாமிஜியா, நிறைய சக்திங்க இருக்குன்னு ஊரு ஜனங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. ராமலு அந்த சுவாமிஜி ஒவ்வொரு ஊருக்கும் போய் நல்லது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுக்கறாரா. நம்ம ஊருக்குள்ள வந்தாலும் நல்லா இருக்கும். இப்படி ஊரு ஜனங்க சுவாமிஜி பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது அதை கேட்ட வீராவுக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த ஊரு ஜனங்க சுவாமிஜியோட பெருமையை பத்தி இப்படி பேசுறாங்களே, நானே அங்க சுவாமிஜிய போனா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சு அவனே யாருக்குமே தெரியாம சுவாமிஜிய போலாம் அப்படின்னு சாமியார் வேஷம் போடுறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிக்கிட்டு அவன் மாறு வேஷத்துல போலான்னு முடிவு பண்ணி சுவாமிஜி மாதிரி மாறு வேஷத்தை போட்டான். காவி துணி, நீளமான தாடி, பெருசான குங்கும பொட்டு, இது எல்லாமே வச்சுக்கிட்டு யாருக்குமே தெரியாம சுவாமிஜியா வேஷம் போட்டுக்கிட்டு அந்த ஊருக்குள்ள வந்தான். ஊருக்குள்ள வந்தவன் சிவன் கோயில்ல மரத்துக்கடியில உக்காந்துக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தான். இந்த ஊர் ஜனங்க எல்லாருமே சாமியாரை பார்த்து ஆச்சரியப்பட்டு, இவருதான் பக்கத்து ஊர்ல இருந்து நம்ம ஊருக்கு வந்த பெரிய சாமியாரு. வணக்கம் சுவாமி, எங்க ஊருக்கு வந்தீங்களா? நீங்க எங்க ஊருக்கு வந்தது நாங்க செஞ்சிய புண்ணியம். சுவாமிஜிய பார்த்த உடனே அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க எல்லாம் கூட்டம் கூட்டமா வந்து அவங்க கஷ்டத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்க. மாறு வேஷத்துல இருக்கிற வீரா ஜனங்களோட மூஞ்ச பார்த்து கைரேகைய பார்த்து அவங்க கிட்ட குறி சொல்ல ஆரம்பிச்சான். லக்ஷ்மி அம்மா, சுவாமிஜி, என்னோட கடன் தீரவே மாட்டேங்குது. என் பிள்ளைக்கும் வேலை கிடைக்கல. இன்னும் எவ்வளவு நாளுக்கு தான் கஷ்டத்தை அனுபவிக்கிறது. ஒரு நல்ல வழிய காட்டுங்க சாமி. பாருமா, உங்க ரேகையில தரித்திர ரேகை பயங்கரமா இருக்கு. படாதீங்க, உங்க வீட்டுக்கு தனரேகை வந்தே வரும். அப்படியா? அது எப்ப சுவாமி? சுவாமிஜி எல்லாரையும் தூரம் போக சொல்லி லக்ஷ்மி அம்மாவை கூப்பிட்டு, இன்னைக்கு நைட்டு உங்க வீட்டுல இருக்கிற நகை, பணம் இது எல்லாமே கொண்டு வந்து இங்க இருக்கிற ஒரு பானையில குங்குமத்தை போட்டு மஞ்சள் தடவி மந்திரிச்சு அதுக்குள்ள போட்டு வைங்க. நைட்டு முழுக்க அந்த பானைக்குள்ள இருக்கிற நகை பணத்துக்கு மந்திரம் போட்டு எடுத்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே உன்னோட கடன் எல்லாம் போய் உன் பிள்ளைக்கும் நல்ல வேலை கிடைக்கும். இந்த விஷயத்த மட்டும் ஊருக்குள்ள யாருக்கிட்டையும் சொல்றது வேண்டாம். சரி சுவாமிஜி, யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நீங்க சொன்ன மாதிரி செய்யறேன் அப்படின்னு லக்ஷ்மி அம்மா சுவாமிஜி சொன்ன மாதிரியே செஞ்சாங்க. சாமி, எனக்கு கல்யாணமாயி 10 வருஷம் ஆச்சு. எனக்கு குழந்தை பாக்கியமே இல்ல. நான் பண்ணாத மருந்து இல்ல, போகாத வைத்தியர் இல்ல. இங்கதான் எனக்கு ஒரு பரிகாரத்தை சொல்லணும். இங்க பாருமா, கர்ப்பத்துக்கு ஒரு மகாசக்தி நடுவுல வந்து நிக்குது. சாதாரணமான விஷயம் இல்ல. உனக்கு கர்ப்பம் உண்டாகணும்னா நான் கைலாசத்துல இருந்து கொண்டு வந்த மகா ஜலத்துல உனக்கு நான் அபிஷேகத்தை செய்யணும். சாமி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீ உடனடியா ஒரு பட்டு துணி 500 ரூபாய் காசை என்னோட பையில போட்டுட்டு போ. அந்த ஜலத்தை உனக்காக அபிஷேகம் பண்ணி உன் பேர்ல உனக்கு கொடுத்து விடுறேன். நீ அந்த பிரசாதத்தை நீயும் உன் புருஷனும் சேர்ந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஆனா அந்த ஜலத்தை பத்திரமா வைக்கிறது உன்னோட வேலை. சுவாமி, இதை விட எனக்கு பெரிய பாக்கியம் என்ன இருக்கு சுவாமி? நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். நீங்க கேட்ட மாதிரியே எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்க கையில கொடுக்கறேன். இப்படி அந்த ஊரு ஜனங்க ஒவ்வொருத்தரா வந்து அவங்களோட கஷ்டத்தை சொல்லி பரிகாரத்தை கேட்டுட்டு போனாங்க. இப்படி வீரா சாமியார வேஷம் போட்டு ஊரு ஜனங்களை ஏமாத்தி பணம், நகை,
சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். இப்படி நாட்கள் போச்சு. எவ்வளவு நாள் ஆனாலும் லக்ஷ்மி அம்மாவுக்கு தன லாபம் வரவே இல்ல. அப்ப ராமலுக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகல. அதனால ஊரு ஜனங்களுக்கு சந்தேகம் உண்டாச்சு. ராமலு, நான் சுவாமிஜி சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்தேன். ஆனா சுவாமிஜி சொன்ன மாதிரி நடக்கலையே. ஆமாங்கா, எனக்கும் குழந்தை பாக்கியம் வரும் அப்படின்னு அவரு கேட்டதெல்லாம் செஞ்சேன். ஆனா அவரு சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கல. அந்த சாமியாரு யாரோ என்னவோ, ஒருத்தருக்கு தெரியாம இன்னொருத்தரு காசு கொடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த சாமியாரு யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். அதான் சத்தியம். திருடன் அந்த ஊருக்குள்ள எப்படி பிடிச்சுமோ அதே மாதிரி சாமிஜிய பிடிக்கலான்னு திட்டம் போட்டாங்க. இப்படி நைட் ஆனதுக்கு அப்புறம் 3 பேருமா சேர்ந்து சுவாமிஜி தங்கி இருக்கிற இடத்துக்கு போனாங்க. அப்போ சாமியாரா இருந்த வீர அவனோட துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவனோட பழைய துணிய போட்டுக்கிட்டு ஊரு ஜனங்க கொடுத்த பணம் நகை எல்லாத்தையும் ஒரு பைக்குள்ள எடுத்துக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருந்தான். வீரா கோயிலுகிட்ட நடந்து போறத பார்த்து, இல்லடா திருடா, ஐயோ மாட்டிக்கிட்டேனே. டேய் திருடன் சாமியாரே, நீதானடா? ஐயோ நாசமா போனவன சாமியாரா நடிச்சு எங்க கையில இருக்கிற பணத்தை எல்லாம் ஏமாத்தி வாங்கிக்கிட்டியா? இல்ல ஏமாத்தி இருக்கியே, உனக்கு நல்லதாகுமா? நீ நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்னு வாய்க்கு வந்த மாதிரி திட்டி அடிச்சாங்க. ஒரு ஜனங்களை வீரா ஏமாத்துனதுனால அத்தனை நாளா வெறும் திருடன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க சுவாமிஜி திருட அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த திருட்டு சாமி அப்படிங்கிற பேரு நிரந்தரமா நின்னு போச்சு.